இந்த அமைப்புக்கு நான் பார்வையாளராக பல பேர் வந்திருக்கிறேன். பேசுவதற்காக வந்திருக்கக்கூடியது இந்த மாதம் தான். ஐயா மகசிரியை போலவோ சைவ சித்தாந்த நெறிகளில் ரொம்ப ஆழ்ந்த புலமை இல்லாதவர். ஐயா பொருளை மாயம் அவர்களை கூட தேவார பாடல்களை பண் இசைத்து பாட தெரியாதவர் என்னை அழைத்து தேவார தமிழ் என்ற தலைப்பில் பேசுங்கள் என்று ஐயா மகசி சொன்னபோது நான் தேவார தமிழ் திருவாசக தமிழ், பெரிய புராண தமிழ், பெரிய பிரபந்த தமிழ், இலக்கிய தமிழ், இப்படி தமிழ் வேறு வேறாக இருக்கிறதா? எல்லாம் ஒரே தமிழ் தானே. பொருள் அதல்ல. தேவார தமிழ் தேவாரத்திலே மூவர் தேவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழை அவர்கள் எப்படி கையாண்டு இருக்கிறார்கள், என்னென்ன நுட்பங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றி உங்களுடன் பேசுவதற்காக நான் தலைவெடுத்திருக்கிறேன். என் பெயர் செந்தமிழ் சித்தர் கவிஞர்கள் என்று ஒரு விருது கொடுத்திருக்கிறார்கள். ஞானம் இலக்கிய இயக்கம் இந்த வடிவங்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய செயலாளர் நான் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர், ஒரு பேராசிரியர், ஒரு முனைவர் அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் இல்லாவிட்டாலும் இந்த 12 திருமுறையை படித்திருக்கிறேன். அந்த பாடல்கள், அந்த வரலாறு படிக்கும் பொழுது, சைவ சித்தாந்தத்திற்குள் போகும் பொழுது சில நிறைய செய்திகள் உமாபதி சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அந்த வகையில் தேவார தமிழ் என்ற தலைப்பில் நான் வரும்பொழுது 3 தேவாரத்தையும் நான் குறிப்பிட வேண்டும். ஞானசம்பந்தர் பாடிய திரு கடைக்காப்பு, நாவுக்கரசர் பாடிய திரு தாண்டகம், இப்படி இந்த 3 தேவாரத்தையும் கொஞ்சம் விட்டுட்டா ஒரு 45 நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு. முதல்ல நம்ம 2-3 திருமுறை சம்பந்தருக்குரியது. சம்பந்தருக்குரியதுல எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான், எல்லோரும் பாடக்கூடிய பாடல் தான். அந்த தோளுடைய செடியன் விடையே ஒரு குருவன் மதிசூடி காலுடைய சுடலை போய் பூசி என் உள்ளம் அவர்கள் 7 மலனால் உன்னை நான் பணிந்தேற்க அருள் செய்த வீணுடைய பிரம்மாபுரம் பெருமான் இவன் அன்றோ அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதிட்டோம்னா, இந்த பாட்டில் உள்ள ஒரு தமிழ் நுட்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். குழந்தை அழகு என்று வானில் உலா சென்று கொண்டிருக்கக்கூடிய அம்மையப்பன் பார்த்துவிட்டு குழந்தை அழுகிறது என்று இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். சிவனைய இருதயவாளர் வந்து கேட்கிறார், அவங்க அப்பா யார் பால் கொடுத்தது என்று. அவர் கேட்டிருந்தால் பரவாயில்லை, அவர் சுற்றுமுற்று பார்க்கிறார். அந்த பக்கத்து படிப்புகளிலே திருடர் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், சில பேர் உரை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், சில பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் எல்லாரையும் பார்க்கிறார். இந்த பெண்களில் யார் நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்துருக்காங்கன்னா அந்த குழந்தைய கேட்கிறாரு, யார்
தெரியவில்லை. அந்த சிவபாதனுடைய மனதுக்குள் ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு சந்தேகம் இருந்தது வரை. குழந்தை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அது அந்த பெண்ணாக்கோ இந்த பெண்ணாக்கோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கடுகளவு சந்தேகம் இருந்ததால் இறைவனுடைய காட்சி அவருக்கு தெரியல. ஆனா சம்பந்தனுக்கு தெரியுது, சம்பந்தனுக்கு காமிக்கிறார். நினைக்காங்கல்ல அம்மை படிக்காங்க, அவங்களே எனக்கு பார்த்து கொடுத்தாங்க சொல்றாரு. சரி, இவ்வளவு சொன்னவரே யாரை பாடணும்? பால் கொடுத்த அம்மையை பாட வேண்டும். பால் கொடுத்த அம்மையா பாடுறது தோளுடைய செவியன். தோளுடைய செவியன் சிவனை பாடுகிறார். ஏன்? அந்த பால் ஞானப்பால் அருந்தியதற்குரிய பலன் அவருக்கு இந்த உலகத்தினுடைய மாயை மறைந்திருக்கிறது. அவருக்கு இந்த மாயை மறைந்ததால் அங்கே சிவனுக்குள்ளேயே சக்தியும் பார்க்கிறார். ஏன்னா ஆண்கள் போடுவது குண்டலம், பெண்கள் போடுவது தோல். இடது பக்கத்தை பார்க்கிறார். இடது பக்கம் தான் அம்மா வந்து பால் கொடுத்தது. இடது பக்கத்தை பார்க்கும்போது தோல் தெரியுது, ஆனா அம்மா தெரியல. ஏன்னா சிவனுடைய அந்த சக்தி அடக்கமா இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? தோளுடைய செவியன் அப்படின்னு பாடுறாரு. இதுல அந்த ஒரு வரியில மட்டும்தான் அம்மையை புகழ்ந்து தோளுடைய செவியன் இடதுதான் அம்மா இருக்காங்க. அப்ப இந்த உடல் கூறு, நம்மளுடைய உடல் என்பது சிவத்தாலும் சக்தியாலும் உருவாக்கப்பட்டது. வாதி சிவம், வாதி சக்தி. இந்த குறிப்பை உணர்த்துவதற்காக பெண்பாலால் பாட வேண்டிய அந்த பாடலை அவர் ஆண்பால் எழுதி கொடுத்து செவியன் என்று பாடுகிறார். இது ஒரு அவருடைய அந்த தமிழ் புத்தகத்துக்கு அது ஒரு இது ஒரு சான்று. அடுத்தபடி இடர்களை பதியத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பாட்டுமே எல்லாம் அனைத்து பாட்டுமே அந்த தமிழ் தேன் தமிழ். அதை வந்து நம்ம படிக்க 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 உள்ள ஒரு மணி படிச்சாலும் போகாது. ஒரு 2 தடவை படிக்கும், 2வது தடவை படிக்கும் போது வேற ஒரு பொருள் வரும், 3வது தடவை படிக்கும் போது இன்னும் ஆழமான பொருட்கள் வரும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பதியம் என்று சொன்னால் அது இடர்களை பதியம். இந்த இடர்களை பதியத்துல நல்ல ஒரு பாட்டு சொல்றாரு. மலையுடையாய் தோளுடையாய். மலையுடையாய் அப்படிங்கிற 2 பொருள். அறப்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய தமிழ் வேதத்தினுடைய அந்த வேதத்தை உடையாய், மறை உடையாய். இன்னொரு பொருள் நடத்தல், மறைத்தல், சிறத்தல், நடத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், யாத்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில் சிவனுக்குரியது. அதை மறைத்தல் என்ற பொருளை உடையவன் நீ. எதை காட்ட வேண்டுமோ எல்லாம் சொல்வாரு. நம்ம ஆன்மாவை வழிநடத்துகிறார், ஆன்மாவை நம்மை காக்கிறார், ஆன்மாவுக்கு அருள்கிறார், ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறார். யாத்திரை என்றால் கட்டுப்படுத்துது. இதெல்லாம் செய்யக்கூடியது. இதெல்லாம் எப்படி நம்ம அவரை போய் அடையணுங்கிறது மட்டும் மறைச்சிருக்கோம். அது மறைத்தல். அந்த மறைத்தல் தொழிலும் சிவபெருமானுக்குள்ளது. 5 முகங்களில் 5 வேதங்கள் வந்தது. அந்த 5 முகங்கள் சொன்ன ஆவணத்தின்படி 5 முகத்திலும் நாம் பார்க்கிறோம். கர்ப்புஷம், பாமரேயம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள். இந்த மறைத்தல் என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு சிறப்பான தொழில். இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நாம் சிவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அவன்தான் நமக்கு என்று சதாகரை அழைத்துக் கொள்வது நம்முடைய பொருட்களை காணாமல் போய்விட்டால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அது யாருக்கும் தெரியாது. நமக்காக அவர் அந்த மனசு திரும்ப நம்ம போய் எடுக்கிற வரையில் மனசு. அதுதான் மறைத்தல் என்பது. அந்த அவரை அடையக்கூடிய அந்த வழியை மறைத்து வைத்திருக்கிறார். அது மறைவுடையார். மற்ற தோல் உடையார். தோல் அப்படின்னா சர்மம் அப்படின்னு சொல்லுவோம். படத்தில் சர்மம் என்றால் தோல், தோல் என்றால் யானை.
யானை தோலை உடையாக அணிந்தவர். இன்னொரு பொருள், தோல் என்றால் அழகு, அழகு உடையவன். சிவபெருமான் இயற்கையை போல அழகு உடையவன். தோலுக்கு இரண்டு பொருள், அழகு, சொல், யானை, இந்த 5 பொருள் உண்டு. இந்த இரண்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகு, அழகாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்ற ஒரு பொருள் தோல் உடையார். அடுத்தல இந்த மூவர் தேவாசத்துல யாரு எல்லாமே திருநாவுக்கரசர் சொல்றாரு, மாதவ கன்னியான்னு சொல்றாரு. சுந்தரர் என்ன சொல்றாரு, சித்தா பிறை சூடியை அப்படிங்கிறாரு. இன்னொரு பாட்டுல கோடிய பிறை சூடியை அப்படின்னு சொல்றாரு. அது மூலமா இருக்கக்கூடிய பிறை சூடியை, கோடிய பிறை சூடியை அப்படின்னு. இவர் மட்டும் சொல்றாரு, மறையுடையாய், தோருடையாய், வார் சடைமேல் வளரும் துறையுடையாய். ஏன்னா அவர் வச்சிருக்கிறது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் வரக்கூடிய 3ஆம் பிறை. சிவபெருமான் தலையில் இருப்பது 3ஆம் பிறை. ஆகவேதான் அது முழு நிலவை நோக்கி வளரக்கூடிய நிலவு இருப்பதால் வாரசடைமேல் வளரும் பிறையுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஞ்ஞகன் என்று உன்னை பேசினார். விஞ்ஞகன் உண்மையை சொல்லுவான், உண்மையாக இருப்பவன். விஞ்ஞகன் என்றால் உண்மை. அந்த உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்றை பேசுவதல்லால் வேறு பேசிக் கொண்டிருப்பவர்கள் என்றால் யாரை சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்பாளர்கள் யாராலும் விஞ்ஞகன் என்று பேசுவதல்லால் குறையுடையார். என்ன குறையுடையார்? மெய் அறிவு குறை இருக்கக்கூடிய, மெய் அறிவு குறை உடையார் குற்றம் உணராய். அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். அதனால்தான் சிவபெருமான் குற்றங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதற்கான ஒருவர் திறமாக அடிக்கிறாரு, ஒருத்தர் கல்லால இடிச்சாரு, ஒருத்தர் செருப்பால மோதல அப்படின்னாரு. இந்த குற்றங்களை எல்லாம் நீ பொறுத்துக் கொள்வாய், பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். அதெல்லாம் பரவாயில்ல. அடுத்த உதாரணமாக இதுதான் அந்த அவருடைய சம்பந்தருடைய தமிழினுடைய ஆழ்ந்த ஒரு சிந்தனை என்னன்னா, கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் அப்படின்னா தான் பிடித்த கொள்கையை விடாமல் இருக்கக்கூடியவர்கள். 63 நாயன்மாரை இந்த ஒரு வரியில் சொல்றார். 63 நாயன்மார்கள் செய்த தொண்டை ஒரு வரியில் சொல்றாரு பாருங்க. கொள்கையினால் உயர்ந்த நிறைவு உடையார். பூரியடியில் ஒரு கொள்கையோட இருந்தார். பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய பிள்ளையை கை வச்சு சிவனடியாராக வந்து கேட்கும்போது பிள்ளையை கை வச்சு சமைத்து கொடுக்கும்போது ஒரு கொள்கையோடு இருந்தார். அவருக்கு கொள்கையில் அவ்வளவு உறுதி. சிவனடியார் கேட்கிறார், ஒரே பிள்ளை எங்கிட்ட பரவாயில்ல, ஒரு சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருந்தார். இப்படி கொள்கையோட உயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைவுடையார். அவர்களுக்கு ஒரு இடர் வராமல் பார்த்துக்கொள் நெடுங்கடம் நேவியவனை அப்படின்னு சொல்லி நெடுங்கடமான மறையுடையார், தோருடையார், வார் சடைமேல் துறையுடையார், விஞ்ஞகன் என்றுனை பேசின அல்லார் துறையுடையார், குற்றம் கூறாய், கொள்கைதான் உயர்ந்த நிறைவுடையார், இடர்களைவாய் நெடுங்கடம் நேவியவனை என்று நெடுங்கடத்தை சொல்கிறார். இதுல எவ்வளவு அந்த 4 வரியில எவ்வளவு ஆழ்ந்த ஒரு தமிழ் கருத்துக்களை அங்கே வைத்திருக்கிறார் சம்பந்தம் என்று நம்ம பார்க்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே இடர்களை பதியத்தில் இன்னும் சொல்றாரு, கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாக கூட்டி ஓர் வெண்கணையால் கணலால் அதாவது வெண்மையான அம்பு, ஒரு அம்பு இருக்கு, 3 ஒன்றாக கூட்டி முப்புறம் இருக்கிற நிறைய ஒரு வரையில சொல்றாரு. இதுல வந்து கொண்டு கூட்டி பொருட்படுறோம். அந்த கூறு கொண்டாய் அப்படிங்கிறது அந்த அடி சீருக்காக கொடுத்தாரு. ஆனா கூறு கொண்டாய்களுக்கு தான் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா 3 ஒன்றாக கூட்டியோ வெண்கணையால் கூறு கொண்டாய். இந்த கூறு என்பதற்கு ஒரு விளக்கம் என்னன்னா, கூற்றுவன். என்ன யார்? கூற்றுவன். கூற்றுவன்
அப்படின்னு சொன்னா சிவம் வேறு சக்தி வேறு. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சிவம் சக்தி இரண்டாயிரம் கூறு போடுபவன் கூற்றல். அவன் உடம்பு எடுத்துட்டு போக மாட்டான், உயிர் கொடுத்து எடுத்துட்டு போவான். கூட்டு அதான் வேலை, உயிரை மட்டும் எடுத்துட்டு போவான், உடம்பு ஏற. ஆக இந்த உடலையும் உயிரையும் பிரிக்கக்கூடிய கூறு போடக்கூடியது கூற்றல். அதனால சொன்னாரு மூன்றையும் ஒன்றாக கூட்டி ஓடுகிறார் கூறு கொண்டாய் மாறு கொண்டார் புறவிரித்த மன்னவழி. எதில் மாறு கொண்டார்கள்? தேவர்களை விட தேவர்கள் அசுரர்கள் இந்த குணத்தில் மாறு கொண்டார் முப்புறம் எரித்த மன்னவனை கொடிமேல் ஏறு கொண்டாய். இதுல கொண்டாய் என்று இரண்டு சொற்களையும் வைத்தார். கொடிமேல் ஏறு கொண்டாய், அவருடைய கொடி நன்றி சொல்லுவாங்க. அந்த முப்புறம் எரித்த அந்த கோபம் கழிவதற்கு அவரே திருநீரை அழித்து பூசி வருகிறார். சிவபெருமானே திருநீரை அவரே அழித்து பூசுவதற்கு பின்னால் அவர் சாந்தமாகிறார். அதனால்தான் சொன்னாரு ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதன்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர் களைவாய் நெடுங்கடம் நேடியவர். அவரே கோபத்தை தணிக்கிறதுக்கு திருநீர் பூசுகிறார் என்று சொன்னால் மாநிலர்களாகிய நாம் கோபத்தை தணிப்பதற்கு திருநீர் பூசுவதை இல்லை. நாம் எல்லோரும் கோபம் வந்தா கொஞ்சம் எடுத்து தூளம் சொல்லுவாங்க, 3 வரல எடுத்து ஒரு தூளமா சேர்க்கலாம். அந்த கோபம் கணித்து சிறுவருமான அப்படிப்பட்ட சமந்தனுடைய அந்த தமிழ். அதன் பிறகு திருநீற்றுக்காக ஒரு வழி கிடைக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர். எந்த முனிவரை சொல்கிறார்? முனிவர் அணிவது நீர். எல்லா முனிவர்களுமா எல்லா முனிவருக்கும் தலையாய முனிவர் அகத்திய முனிவர். அகத்தியர் திருநீரை பூசுகிறார். அகத்திய முனிவர் பூசிய திருநீர் என்ன செய்யுமோ அதை நீ அணிந்தால் உனக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்றால் முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர். அந்த காலத்தில் இப்பொழுது கற்பூரம் சொல்லக்கூடியது பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வந்தது. கற்பூரம் என்று இப்போதான் வந்தது, அது வந்து கெமிக்கல் கலந்தது. அந்த காலத்தில் ஊர்ல யாராவது சத்தியம் வாங்கணும்னா இந்த தாம்பாளத்தில் திருநீரை பூஞ்சி வச்சு அதில் வந்து சத்தியம் பண்ண முடியுமா? அந்த சத்தியத்தை பண்ணிட்டா அவங்க அந்த சத்தியத்தை தர மாட்டாங்க. அதனால தான் சத்தியமாவது நீர், தப்போர் புகழ்வது நீர். யார் தப்போர் புகழ்வது அப்படின்னா இந்த திருநீரை அணிவதற்கு யார் தகுந்தவர்களோ அவர்கள் அந்த திருநீரை புகழ்வார்கள். மற்றவர்கள் சும்மா அப்படி இல்லை. தப்போர் யாருக்கு தப்போர்? சிவபெருமானுக்கு யார் தப்போராக தெரிகிறார்களோ தகுந்தவராக தெரிகிறார்களோ அவர்கள் பூசுவது நீர். அப்புறம் பக்தி தருவது நீர், அது தெரிஞ்ச விஷயம் தான். வரவ இனியது நீர். சித்தி தருவது நீர். சித்தி என்பது அஷ்டமா சித்தியை குறிக்கும். அஷ்டமா சித்தி என்பது நமக்கு தெரியும், யமம் நியமம் அப்படிங்கிற 8 விதமான சித்திகள். இந்த சித்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் திருநீர் அணிந்து நாம் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி நாம் அதை வழிபாடு செய்தால் அந்த சித்தி நமக்கு கிடைக்கும். ஆக முக்தியை முதல்ல வைத்தாரு, சித்தியை கடைசியில் வைத்தார். இதுதான் அந்த சொல்லுடைய விளையாட்டு. சித்தி முதல்ல பக்தி, அப்புறம் சித்தி, அப்புறம் முக்தி. இப்படிதான் வச்சிருக்கணும். ஏன் வேற எதுக்கு வச்சார்? முதல்ல முக்தி சொன்னார். முதல்ல திருக்குறளை பார்த்தீங்கன்னா இன்பத்தை முதல்ல வச்சிருக்கலாம், பொருளாதாரத்தை முதல்ல வச்சிருக்கலாம். முதல்ல அறத்தை வச்சாரு. ஏன்? முதல்ல அறஞ்செய்ய பழகு, அடுத்தவங்களுக்கு கொடுக்க பழகு, அடுத்தவர்கள் அன்பா இருக்க பழகு. அதுதான் அவருடைய குறிக்கோள். அதே போலதான் இவரு முதல்ல முக்தியை சொல்றாரு. முக்தி வேணும்னா முனிவர் அணிந்த திருநீரை அணிந்து கொள். அடுத்தால உனக்கு நீ சத்தியம் யாருக்காவது பண்ணி கொடுக்கணும்னா திருநீருக்கு வேற சத்தியம் பண்ணு அப்படின்னு
சத்தியம், பக்தி, சித்தி, இது அனைத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நமக்கு சைவ சமயத்தில் ஒரு குறி என்பது திருநீர். அப்புறம் சொல்றாரு, ராவணன் மேல் அது நீர். ராவணன் மேல் அது நீர். ராவணன் உடம்பெல்லாம் திருநீர் பூசி கொள்ளக்கூடிய சிவபக்தன் ராவணன். என்ன தழுவுவது நீர். திருநீரை எடுத்து நம்ம அணிந்து கொள்ளும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன எண்ணுகிறோமோ அது நடக்கும். என்ன தழுவுவது நீர். பராவணம் ஆவது நீர். பராவணம் தான் வளர்ந்து வரும் சொல்லக்கூடிய பாவம் அறுப்பது நீர். நாம என்ன பாவம் செய்திருக்கோம் என்று நமக்கு தெரியும். தெரியாம யாரும் எந்த பாவம் யாரும் செய்கிறது. தீரும் நன்றும் பிறகுல வாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீரும் நன்றும் பிறகுல வாரா. நமக்கு யாரும் தீமை செய்ய முடியாது, நமக்கு யாரும் நன்மை செய்ய முடியாது. எல்லாமே நாம ஏற்படுத்திக் கொள்வதுதான். ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு அம்மா என்ன மாட்டான், எனக்கு வஞ்சகம் மாட்டான், மக்கள் பண்ணிட்டான், இப்படி ஒரு கிடையாது. நீ என்ன பண்ண அதை சொல்லு. அதுதான், அதாவது நல்லா இருக்கியான்னு கேட்கறத விட நல்லதா இருக்கியான்னு கேட்கறது தான் நல்லது. அப்படி பழக வேண்டும். அதை தான் சொல்றாரு. நல்லவனா இருக்கிறது நல்லா இருந்தாதான் முடியும். கராவணம் ஆவது. கராவணம் சங்கு. இந்த சங்கு சிவபெருமானுடைய ஒளி வாத்தியங்களில் சங்கு மிக மிக முக்கியமானது. அந்த சங்கை ஊதுவதற்கு கூட ஒரு முறை இருக்கு. சங்கை இப்படி பிடித்துக் கொண்டு ஊதும் பொழுது இப்படி ஊதுனால் விண்ணுக்கு, தலையில ஊதுனால் மண்ணுக்கு, இப்படி நேரா வச்சு ஊதுனால் மனிதனுக்கு. மனிதன் இறந்த பொழுது ஊத வேண்டியது இப்படி ஊதும், விண்ணுக்கு ஊதும் பொழுது இப்படி திருப்பி வச்சு ஊதும் அப்படின்ட்டு ஒரு சங்குக்கு வரைவு இருக்கு. அந்த கராவணம் ஆவது நீர், தத்துவம் ஆவது நீர். அரா வணங்கும் திருமேனி ஆளவாய் திருநேரே. அரா அப்படின்னா பாம்பு. அவர் கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு அவருடைய மேனியை வணங்கி கொண்டே இருக்கிறது. அந்த மேனியை வணங்குறது காரணம் அந்த உடம்பு திருநீராக இருக்கிறது. ஆகவே அந்த அராவணம் வணங்கும் அவருடைய திருமேனி அந்த பாம்பு வணங்கக்கூடிய அவருடைய மேனியை முழுவதும் ஆளவாய் திருநீராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இதுதான் நம்முடைய நல்ல கவனி. ஏன்னா இது வந்து நம்முடைய பிறப்பு பற்றி ஒரு மனித பிறப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த பஞ்சாபில் படிக்கும். அதாவது ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி. ஊன் அப்படின்னா என்ன? ஊனில் உடம்பு இல்லை. ஊன் என்றால் உடம்பு இல்லை. ஊன் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய தசை, சதை, சதை பிண்டல். இந்த சதை பிண்டல் தான் முதல்ல உருவாகும். இதை மாணிக்கவாசகர் சொல்றார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. முதலில் உடல் தான் உருவாகிறது என்பதை 9ஆம் நூற்றாண்டுல முதல்ல கண்டுபிடிச்ச டாக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாணிக்கவாசகர். அவர் தான் சிறந்த டாக்டர். அவர் தான் போய் ஸ்கேன்ல எடுத்து பார்த்து சொல்லிட்டாரு. முதல் உடம்புல தான் உருவாகுது, அப்புறம் நல்ல உயிர் உள்ள வருது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை உருவாகி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு 42 நாள் ஆகும். 42 நாள் பிறகுதான் உள்ளே அந்த உயிர் துடிப்பு வந்த பிறகுதான் நாம் கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு அந்த ஒரு சடங்குகள் இருக்கு, சகோதரிகள் நமக்கு தெரியும். அப்போ இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் போய் செக் பண்ணும்போது 42 வாரம் 45 வாரம் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும் கரு உருவாயிருக்கு. கரு உருவாயிருக்கு என்று சொன்னாலே அந்த உயிர் துடிப்பு உள்ளே வந்து விட்டது. அதனால தான் சொன்னாரு ஊனாகி உயிராகி அப்படின்னு சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா பாரிடை 5 16 போச்சு, ஈரிடை 4 3 போச்சு, தீயிடை 3 திகழ்ந்தாய் போச்சு, வடிகளை வடிகளை மகிழ்ந்தாய் போச்சு, வானிலை அந்த பாட்டை சொல்றாரு மாணிக்கவாசகர். அதே மாணிக்கவாசகர் இந்த இடத்துல சொல்றாரு, வானாகி மண்ணாகி வழியாகி காற்று வழியாகி ஊனாகி உயிராகி. இங்க நீராகிங்கிறது விட்டார். ஏன் நீராகின்னு சொல்லல? அதுதான் தனி நான் சொன்ன மாதிரி இந்த தமிழுக்கு உண்டான சிறப்பு. அந்த இடத்துல அதை சொல்லாம ஏற்பட்டிருக்காருன்னா உடம்பே நீர்.
நீர் எந்த தெரியும். அந்த நீராயி என்பதால் அந்த நீர் அவர் சொல்லலை. ஏன்னா உடம்பை ஊனாயிட்டு நீராயின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஊனாயி நீராயின்னு சொல்லுங்க. அதே மாதிரி இவர் சொல்றாரு, ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்று. ஒன் சுடர் தான் ஒளி மிகுந்த சுடர். எது? உள்ளே இருக்கக்கூடிய சிவம். நாம பார்க்கிறோம், உங்களை பார்த்தோன்னே வணக்கம் சொல்றோம். வணக்கம் சொல்வது அவருடைய உடலுக்கு சொல்லக்கூடிய வணக்கம் அல்ல, அவருடைய அறிவுக்கு சொல்லக்கூடிய வணக்கம் அல்ல, அவருடைய பொருளாதாரத்துக்காக சொல்லக்கூடிய வணக்கம் அல்ல. அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவனை நாம் வணங்குகிறோம். அந்த சிவனை நாம் வணங்கக்கூடியதுதான் நாம் சொல்லக்கூடிய வணக்கம் என்று அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி சுடர், ஒளி விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுடரான உயிர் ஒளி, அதைத்தான் நாம் வணங்குகிறோம். அப்புறம் அந்த ஞான விளக்கினை ஏற்றி நன்முடத்து ஏழை வழி திறந்து ஏற்றுவாக்கு. ஏழை வழி திறந்துன்னா என்ன? 5 புலன்கள் சொல்றாங்க நன்புலத்து. அந்த 5 புலன்களுமே 5 புலன் ஏது, 5 ஏது, 5 கருவி ஏது. நல்லா புரியும். சைவ சித்தாந்தம் இந்த 3 விளக்கங்கள் 36 தத்துவங்கள் என்ன, 96 தத்துவம் என்ன, உடற்கூறு 24 தத்துவங்கள் என்ன, 24 தத்துவம் உடற்கூறு தத்துவம், 7 தத்துவம் வித்யா தத்துவம், 5 தத்துவம் சிவ தத்துவம், 60 தத்துவம் நம்ம உடம்புக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய 60 தத்துவங்கள். அதில் நிறைய 10 காற்று, 10 வாயு இதெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் உள்ள போனால் ரொம்ப நேரம் ஆகும். தெரியும் சொல்லுங்க நேரம் ஆகும். அப்படிங்கிறனால இந்த 96 தத்துவத்துக்குள் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய 96 தத்துவத்துக்குள் தான் நம்முடைய உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் என்ன செய்யணுமா? ஏற்றி ஞான விளக்கினை ஏற்றி, எது மெய் ஞானம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து அந்த ஞான விளக்கினை ஏற்றி நம்மளுக்கு ஏழை வழி திறந்து. ஏழை வழின்னா 6 சக்கராவது சொல்றாரு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகரம், விசுத்தி ஆகிய சகசிராரம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகளை திறந்து, அதாவது ஏழை வழி திறந்து ஏற்றுவார்க்கு. அந்த வழியாக தான் நம்ம ஏற்ற முடியும். ஏன்னா சிவாரிக்கர் சொல்றாரு, இருக்கலாம் அவனையில் இருக்கலாம், அரிக்குமால் அயனுடன் அண்டம் 7 அகற்றலாம். இருக்கலாம் அவனியில் இருக்கலாம். பூமியில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த இருந்து என்ன செய்யலாம்? அண்டம் 7 அகற்றலாம். எப்பொழுது அகற்றலாம்? கருப்பொள்ளாத குழியிலே, காரில்லாத தூணிலே நெருப்பறை திறந்த போது நீயும் நானும் ஈசன், எல்லாமே நம்ம சிவன் அப்படின்றது. அப்ப எப்போ அந்த முதுகுத்தண்டு வழியாக குண்டலினியை ஏற்றி சகசிராரத்துக்கு கொண்டு வந்து விட்டால் நீயும் சிவன் தான், நானும் சிவன் தான். இதுதான் சிவகாய்கரிய கருத்து. அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சொல்ற ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏழை வழிதிறந்து ஏற்றுவார் இடர். அப்படி உன்னை கஷ்டப்பட்டு உடல் விநியோகம் பண்ணி 6 தத்துவங்களுக்காக 6 ஆதாரங்களையும் ஏற்றி உன்னை வணங்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு ஏதாவது இடர் வராமல் நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு சிவபெருமான ரெண்டாரு. அப்புறம் நமச்சிவாய பதிகத்துல இப்போ முதல்ல அதை சொல்லிட்டேன். இப்போ 5 எழுத்து பற்றி சொல்றாரு. 5 எழுத்து. பொல்லாரேனும் குணம் பல நன்மைகள் செல்லாரேனும் இல்லாரேனும். பொல்லாரேனும் அப்படின்னா எதை பொல்லாரேனும்? எந்த உயிர்களையும் கொள்ளாதவர்கள். குணம் பல நன்மைகள் இல்லாரேனும். அவர்களுக்கு நல்ல குணமும் இருக்காது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணமும் இருக்காது. அப்படி இருப்பவர்கள் கூட அவர்களுடைய பாவத்தை கடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஒரு காலகட்டத்தில் நம்ம உணர்வோம், நம்ம என்ன பாவம் செஞ்சோம், 50 வயசு பேருக்கு கஷ்டப்பட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து நம்ம உருவாகும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த வயதில் கூட நீ என்ன பண்ணலாம்? குணமர நன்மைகள் இல்லாதவனும் இயங்குவராயி உன்னுடைய 5 எழுத்தை மட்டும் சொன்னா போதும். அது ஏற்கனவே குற்றம் ஓராய், குறைவுடையோர் குற்றம்
சொல்லுவாய்ன்னு சொன்னார் இல்லையா, அதே தான் இதுன்னு சொல்றாரு. இப்படிலாம் இருந்தா கூட, கெட்டவனாக இருந்தா கூட, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யாதவனாக இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணணும், ஒரு காலகட்டத்துக்கு மேல உனக்கு ஞானம் வர வேண்டும் என்று சொன்னார். நமச்சிவாய என்று ஐந்தெழுத்து சொன்னால் போதும், எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லாம் நாமும் நமச்சிவாயவே. அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப சொல்றாரு, பூவிற்கு அருகரம் கொம்பு தாமரை. ஒரு பூக்களுக்கெல்லாம் ஒரு அதிபதி மாதிரி, பூக்களுக்கெல்லாம் ஒரு அணிகலன் மாதிரி, பூக்களுக்கெல்லாம் ஒரு ஆவணம் மாதிரி இருக்கக்கூடியது எது கேட்டீங்கன்னா கொம்பு தாமரை, வளர்ந்த தாமரை. ஆவேனுக்கு அருகலன் அரணஞ்சி ஆடுதல். ஆவின் ஆடுனா பசு, பசுக்கு எது ஒரு ஆவரணம், அதுக்கு உண்டான ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய எதுன்னா பஞ்சகாவியம் என்று சொல்லக்கூடிய பால், தயிர், நெய், மோர் அப்படி தரக்கூடிய 5 திரவியம். பால் பசுவிடம் தரக்கூடிய திரவியங்களை ஞாபகத்தில் சொல்றாரு. ஒரு ஆவிற்கு அருங்கலம் என்பது, ஒரு ஆவணம் என்பது, ஒரு அழகு என்பது, இந்த 5ஐயும் அந்த பசு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் ஆவினுக்கு அருங்கலம் நெஞ்ச ஆடுதல். அப்புறம் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லை, கோட்டம்னா வளையுது, வளைஞ்சு கொடுத்தாங்க. எவன் கேட்டாலும் எதுக்குனாலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தால் அது சரியானதாக மக்களை துன்புறுத்தும் என்பதால் கோட்டம் என்பது கோவிலுக்கு கோட்டம் இல்லை. சரி, இதெல்லாம் இருக்காது. ஏன் இந்த மூணையும் சொல்லணும்? பூவை சொல்லிட்டாரு, அடுத்த பசுவை சொல்றாரு, அடுத்த மன்னனை சொல்றாரு. இது எந்த நாட்டுக்கும் இந்த மூன்றும் இயற்கையை குறியீடு வைக்கக்கூடிய எந்த பூவையும் யாரும் காட்டில் கொண்டு போய் பயிர் பண்ணி இதுதான் நந்தியாவட்ட, இதுதான் மல்லிகைப்பூ, இதுதான் முல்லைப்பூ என்று காட்டில் யாரும் பயிரிடுவதில்லை. இயற்கையாக எப்படி வளர்க்கிறதோ அதே போல நம்முடைய எண்ணத்தில் இயற்கையாகவே நாம் அந்த சிவ பக்தியை வளர்த்துக் கொண்டால் எப்படி ஒரு பூக்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியாக தாமரை இருக்கிறதோ அதே போல உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அதிபதியாக சிவன் இருக்கிறார். ஏன் பசு சொல்றாரு? முதல்ல சொன்னது இயற்கை, அடுத்து சொன்னது உயிர், ஐந்தறிவு உயிர். ஐந்தறிவு உயிர் தான் பசுங்கிறது, ஐந்தறிவு உயிர். அதுக்கு அடுத்தது ஏன் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் உள்ளது அங்க வைக்காத பாருங்க. அதெல்லாம் தமிழ்ங்கிறது அரசன். அரசன் யாரு? மனிதன். முதல்ல ஓரறிவு உயிரினத்தை சொன்னாரு, அடுத்த ஐந்தறிவு உயிரினத்தை சொன்னாரு, இப்போ பகுத்தறிவு உள்ள மனிதனை சொல்றாரு. கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம். அப்படி இருந்தால் கூட இவர்களெல்லாம் இந்த மனிதனாக இருக்கக்கூடியவன் எதை சொன்னால் அவனுடைய கூட்டமில், அதாவது வளையாத ஒரு அரசியல் நடத்த முடியும், ஒரு செம்மையான அரசியல் நடத்த முடியும். நாமும் அதே போல ஒரு செம்மையான ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ முடியும் என்று சொன்னால் நம்முடைய நாட்டிற்கு பார்த்தீங்களா, இந்த நாட்டுக்கு எது அருங்கலம் அப்படின்னா, நாட்டுக்கு எது பாதுகாப்பானது, நாட்டுக்கு எது ஆபரணம் போன்றது நமச்சிவாய. பூவியின் கருங்கலம் கொண்டு தாமரை, ஆவியின் கருங்கலம் அரணஞ்சி ஆடுதல், கோவிலின் கருங்கலம் கூட்டம் இல்லது, நாவின் கருங்கலம் நமச்சிவாய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது முறையில் ஒரு பாடம் சொல்றேன். 4வது முறையில் ஒரு பாடம். ஒரு காலத்து ஒன்றாகி நின்றேன். ஒரு காலத்து அப்படின்னா ஒரு கால வரையறை இருக்கோம். சொல்றாரு ஒரு காலத்து, இந்த காலத்து ஒரு 1000 வருஷம் சொன்னாரு, ஒரு 1000 இல்லை, ஒரு கால் கால்ல காற்று இருக்கிறது. நம்ம உடம்புல இருக்கிறது ஒரே ஒரு காற்று, உயிர் காற்று. ஒரு கால் அத்து, அந்த அத்து பூச்சி. ஒரு கால் அத்து உன்னோடு ஒன்றாகி நின்று அடி, உன்னுடைய அடியிலே சேரும் பொழுது ஒரு கால் உயிர் அத்து ஒன்றாகி உன்னோடு சேரும் பொழுது ஊழிதோறும் உயர்ந்த அடி. எனக்கு ஒவ்வொரு ஊழியிலும் உயர்ந்த ஒரு அடியாக உன்னுடைய அடியின் கீழ் என்னை வைத்திருப்பாய். ஒரு கடலும் கம்சலமும் ஆர்க்குமணி. அடி வர்றது எல்லாமே சிவபெருமானுடைய திருவடி. ஒரு கடலும் கம்சிலமும் ஆர்க்குமணி
புகழ்வார் புகழ் தகைய வல் அடி. அடுத்து இரு நிலத்தார் இன்புற்றும் ஏற்ற அடி. இரு நிலத்தார் யாரு? பூமியிலே வாழ்வோம், மேலே செல்வோம், மேல் உலகம், கீழ் உலகம். இரு நிலத்தும் இன்புற்றற்கு ஏற்ற அடி. ரெண்டு உலகத்தில் நாம் இன்புற்று வாழ்வதற்கு ஏற்ற அடி திருவடி. யாருடைய திருவடி? இன்புற்றார் இட்ட பூ ஏறுமடி. இன்புற்றார் இந்த பூமியிலே வாழும்போது இந்த மெய்ஞானத்திலே இருந்து நாம் சிவனை போற்றி வணங்கி கொண்டு நாம் பூவால் அர்ச்சிக்கும் போது அந்த பூவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மணி சிவபெருமானுடைய மணி. அந்த சிவபெருமானை இருக்காரு திருவதிகை தென்கிழில நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. திருவீரட்டானத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமானுடைய திருவடி. இதையெல்லாம் செய்யக்கூடிய திருவடி. உயிர் ஒழுங்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருவடி. அடுத்த உள்ளிரும் என்னை உயர்ந்தவனாக வைத்திருக்கக்கூடிய திருவடி. ஒரு கடலும் சிலமும் ஆர்வக்கூடிய அவருடைய திருவடி. புகழ்வார் புகழ்தனைய வல்லடி. இந்த சிவபெருமானுடைய அடியை பற்றி இந்த பாடல்கள் அந்த தமிழ் சொல் ஆடலை பற்றி பாடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தருடைய தமிழ் பெரிய சார்ந்து மாலை மாற்று பதிகம். மாலை மாற்று பதிகம் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரியுங்களா? இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். நாவுக்கரசர் திருத்தாண்டகம் அப்படிங்கிற ஒரு 6ஆம் நூற்றாண்டுல தாண்டக செய்யும் ஏற்றுவது எப்படிங்கிறது ஒரு இலக்கணத்தை முதல்ல வகுத்தவரே அப்பர் திருத்தாண்டகம். அந்த தாண்டகம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணத்தை 6ஆம் நூற்றாண்டுல முதல்ல சொன்னது அவர்தான். அதன் பிறகு வந்தவர்கள் இல்லை, 4000 மட்டும் இல்லை, ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் அந்த தாண்டகத்தை அந்த இலக்கணப்படி எழுதியிருக்கிறார் திருமங்கையார். அவருடைய பாடல்களையும் இந்த தாண்டகம் இருக்கும். தாண்டகங்கிறது ஒரு இலக்கணம், யாப்பு இலக்கணம் ஒரு இலக்கணம். இந்த மாலை மாற்று பதிவுங்கிறது என்னன்னா, எல்லாரும் மாலை மாற்று பதிவுன்னா இந்த கல்யாணம் மாவட்டையில கொண்டு மாலை மாற்றுவாங்க. அது இல்லை, இது சிவனுடைய செய்திகள் வேற. இவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாலையை ஒரு மாலையை நம்ம கொடுக்குறோம், ஒரு மணி மாலையை கொடுக்குறோம், ஒரு உத்ராட்ச மாலையை கொடுக்குறோம். நீங்கள் இப்படி வச்சு பார்த்தாலும் மாலை அப்படி தான் இருக்கும், இப்படி திருப்பி வச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். விகட கவின்னு எழுதி பாருங்க, இப்படி பிடிச்சாலும் விகட கவி தான், இப்படி பிடிச்சாலும் விகட கவி தான். உலகன்னு எழுதி பாருங்க, இப்படி பிடிச்சாலும் அப்படி தான் வரும், இப்படி பிடிச்சாலும் அப்படி தான் வரும். தாத்தான்னு எழுதி பாருங்க, ரெண்டு பக்கம் பிடிச்சாலும் அப்படி தான் வரும். இப்படி நான் ஒரு 10 சொல்லி நம்ம எழுதணும்னா ஒரு வாரமாக தான் 10 நாளாக தான் தேடி எழுதணும். ஆனால் சம்பந்தத்தில் விளையாடி இருக்கிறது பாருங்க. மாலை மாற்று பதிவுகளில் 11 பதிவு பாடி 11 பாட்டு படி இருக்கிறது. அதில் மாலை மாற்று பதிவுகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாமா மாணி யாமாமா, யாமா மாணி யாமாமா, யாழி காமா காணாகா. இதை பின்னால் முடிக்கல, காணாகா மாகாளி யா, அப்படியே தான் பின்னால் வரும். அது சொல்றாரு, யாமா மாணி யாமாமா, யாழி காமா காணாகா, காணா காமா காளியா, மாமா மாமா யாழி யாய் மாமாயா. இதை உன்னை மாயினவர்களை பாடுமாறு தாங்கள். இதை இசையோடு பாடுவது ரொம்ப அற்புதமான பாட்டுல தெரியும். யாக்கா யாழி காயா காதா யாராரா காயாயா. இது ஒரு அடுத்தல யாயா காதா ராயாரா காயாதா காயா காழி யாகாயா. இது ஒரு இந்த திருப்பி படிச்சீங்கன்னாலும் இதே தான் வரும். இதை எங்க முடிச்சிருக்காரோ யாகாயான்னு முடிச்சிருக்காரு. முதல்ல யாகாயான்னு ஆரம்பிச்சிருக்காரு, யாகாயாழின்னு ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே யாகாயாழின்னு முடிக்கிறாரு. இது
வியாபாரத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா இவரு திருவாப்பாடியில் ஒரு பாட்டு பாடுறாரு. ஆதியும் அறிவுமாய். ஆதிங்கிறது என்ன? ஆதிங்கிறது கால வரையறை இல்லாதது ஆதி. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே ஞாபக கேட்டேன். ஆதி பகவன் முதற்றே உள்ளது. ஆக ஆதி என்பது கால வரையறைக்கு உட்பட்டது. இந்த உலகம் என்று தோன்றியதோ, இந்த வேறு அண்டத்தில் என்று அந்த அணுக்கள் தோன்றியதோ அதுதான் ஆதி. ஆக ஆதியும் அறிவுமாய். அறிவு என்பது கண்ணால் பார்க்கக்கூடியது. அந்த கரணங்கள் நாலுல இந்த அறிவு, மனம், புத்தி, சிந்தை என்று 4 அந்த கரணங்கள். இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. நவீன எந்த கருவியும் எந்த ஸ்கேன் கருவியும் நம்ம எடுத்து பார்க்க முடியாது. ஒரு டாக்டர் போய் நம்ம மனசை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு இயந்திரம் நம்ம பண்ணிக்கூடாது. ஆக இந்த 4ஐயும் கட்டுப்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அருள், நம்மளுடைய சிந்தை. நாம் எதை நோக்கி சிந்திக்கிறோமோ அதுதான். இந்த சிந்தையை தூண்டுகோலாக இருக்கக்கூடியது அறிவு. மனம் முதலில் ஒரு வேலை செய்யும். மனம் அறிவுக்கு சொல்லும். அறிவு சொல்லும் போது அறிவு தான் என்ன செய்யும்? நமக்கு உணர்த்து, என்னது சிந்தைக்கு உணர்த்தும். இது முள்ளு, இது பார்வைக்கான, இது குத்திரும். ஆனால் மனம் சொல்லும் இது முள்ளு போட்டு சொல்லி நிறுத்திடும். மனத்துக்கு மேல உள்ள அறிவு தான் இந்த பார்வைக்கு குத்திடும். இது புல்லு, இதில் கால் வச்சா ஒழியாது அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவு. அதனால சொல்றாரு ஆதியாகி ஆதியாய் ஆதியும் அறிவும் ஆகி. ரொம்ப காலம் அறிவு நேரத்தை நம்ம ஒளி ஆகாயத்திலிருந்து தான் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை நம்ம சகசிராரமுடைய நம்ம உடம்புடைய ஒளி வந்தாலும் நம்ம பேச முடியும், கேட்க முடியும். அப்போ ஆதியும் அறிவுமாகி அதோட அறிவு செறிவுமாகி. அறிவு வந்துருச்சு. அந்த அறிவு செறிவு வரணும்ல, செறிவூட்டப்பட்ட அறிவு. அப்போ அதுதான் நமக்கு தெளிவான சிந்தனையா இருக்கும். அதனால தான் சொல்றாரு ஆதியும் அறிவுமாகி அறிவுக்குள் செறிவுமாகி. அப்புறம் சோதியும் சுடருமாகி. சோதினாலே சுடர்தான். அவர்கள் சுடர்தான். இல்லற விளக்கு இருள் இருப்பது, நல்ல விளக்கு பல்ல விளக்கு பல்ல அமரும் காண்பது, சோதி உள்ளது, நல்ல விளக்கு நமச்சிவாய சொல்லக்கூடியதுல இல் அக விளக்கு. இல் அக விளக்கு உள்ளக்கூடிய அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விளக்கெல்லாம் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடியது. இல் என்றால் வீடு, 2 பொருள். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு போட்டுக்கொண்டு நமக்கு சுவர் ஒழிக்கிறேன். இவரிடத்துல சோதியும் சுடருமாய். சோதி என்ற சுவர் ஏன் அந்த 2 சொல்லி போடணும்? சோதி விளக்கை ஏற்றுகிறோம், அதில் எரியக்கூடிய நெருப்பு ஜோதி. அதுக்கு உள்ளே நுட்பமான ஒளியில் இருக்கக்கூடியது ஒளி சுடர். அந்த சோதியில் சுடரை வெளிப்படுத்துகிறது. சொற்றுணை ஏரியும் சோதி வானம். அவர் சோதி என்றால் சிவபெருமானை ஒளி வடிவமாக காணக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். சிவபெருமானுக்கு உருவங்கள் பிற்காலத்தில் நாம் அமைத்துக் கொள்கிறோம். எதற்காக என்றால் ஒரு அடையாளத்துக்காக. 5 பூதங்களால் ஆனது சிவபெருமான். அவருடைய உடல் நிலம், அவருடைய காற்றுக்கு பாம்பு, ஒளி நிலா, ஆகாயத்துக்கு நிலா என்று நாம் சிவபெருமானை நாம் உருவப்படுத்திக் கொள்கிறோம். 5 பூதங்களால் ஆனதுதான் அவருடைய உடம்பு. இல்லை நம்ம உடம்பும் அப்படித்தான். நம்ம உடம்பும் 5 பூதங்களால் ஆன உடம்பு என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாம் என்ன சொல்றாரு? சோதியில் சுடருமாய். சோதி, அந்த சோதிக்குள்ள ஒளி விடக்கூடியது சுடர். அந்த சுடருமாகி தூய நெறிக்கு ஒருவனாக
விளக்கை நம்ம வந்து ஏற்றிட்டு அந்த ஜோதியை பார்த்து கொண்டிருந்தால் போதும். அந்த ஜோதியின் முன்னால் நாம் அமர்ந்திருந்தால் நல்லதை விளக்குவது நமச்சிவாயவேன்னு சொன்ன மாதிரி அவர் சொன்னாரு. ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி. பாதியில் பெண்ணு தெரியும் உமையொருவான். உமையொருவானா இருக்கக்கூடியவர் பரவுவார் யாருக்கு? நமக்கு வந்து பாங்கராகி. பாங்கனா தோழர்கள், நண்பர்கள், நம்மளோட ரெண்டாவது ஒருவர் அப்படின்னு சொல்றாரு. வேதியர் வாழும் சேயல் விரும்பும் ஆபாடியாரே. வேதியர் விரும்பக்கூடிய இடம் ஆப்பாடி, திரு ஆப்பாடி அப்படிங்கிற தளத்துல சம்பந்திருக்காங்க. இப்படி நம்முடைய தேவாரத்துல நிறைய வந்து இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே சொல் 5 முறை பயன்படுத்துவார். விளக்கினை ஏற்றி வெளியே விளக்கினை ஏற்றி வெளியே விளக்கின் முன்னே வேதனை மாறும். இது முடியும். விளக்கினை விளக்கும் விளக்குவையார்கள், விளக்கினை விளக்கும் விளக்கவர்தான். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வது வரி 4வது வரி திரும்புறது இந்த தமிழுக்கே உண்டான சில சிறப்பு வைக்கிற. இப்போ விளக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு தான். அது நிறைய இருக்காங்க சொல்லதான் சொல்றாரு. ஆனால் அந்த விளக்கு என்பதற்குண்டான பல சொற்கள் பொருள் அது உதைக்கிறது. ஒரு விளக்கு விளக்கினை ஏற்றி வெளியே நம்முடைய விளக்கை ஏற்பது நமக்கு என்னென்னா வெளியில உலகங்கள் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கு திருமகளுடைய அம்சம். அப்போ திருமகளாக இருக்கக்கூடிய அந்த திருவிளக்கு முன்னால நம்மளுடைய வேதனைகளை நாம் சொன்னால் அந்த வேதனைகள் நமக்கு மாறும். விளக்கை விளக்கும் விளக்குவையார் விளக்கை விளக்கும் விளக்குவையார். இந்த விளக்கு அப்படின்னா அது சிவன். இந்த சிவனை பற்றிய மெய் ஞானத்தை விளக்கக்கூடியவர் குரு. அப்படி அந்த குருவாக இருக்கக்கூடியவர்கள் விளக்கை சிவபெருமானை பற்றிய மெய் ஞானத்தை விளக்கக்கூடியவர்கள் விளக்கு உரையார்கள் குரு. அவர்கள் தான் விளக்கினை விளக்கு அவர்தானே. அவர்தான் அந்த சிவபெருமான உன்னை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஞான குரு. இதை வந்து திருமணம். இப்படி நீங்க திருமணம் எடுத்தாலும் சரி, தேவாரம் ஞான திருமணம் எடுத்தாலும் சரி, சுந்தரம் எடுத்தாலும் சரி, இவர்களெல்லாம் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களிலும் நம்முடைய தெய்வ தமிழ் சுவை, தேடும் இனிய சுவையை ஒவ்வொரு பாடல்களிலும் நாம் பார்க்கலாம். இப்படி நிறைய பாடல்கள் இருக்கிறது. நான் சில பாடல்களை மட்டும்தான் எடுத்து வந்தேன். ஏன் ரொம்ப நுட்பமான பாடல்கள். இந்த மறையுடைய ஒரு சில பாடல்களை மட்டும் நான் எடுத்துக்கொள்வதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய தமிழ் சுவையை பேசலாம் என்று நான் இங்கே குறிப்பெடுத்து கொண்டு அதை பேசுவதற்காக வந்து ஓரளவுக்கு ஏனென்றால் இந்த மனித பிறவியை பற்றியெல்லாம் திருமூலரும் மனித யாத்திரை நிலையாண்மை பற்றி திருமூலரும் மற்றவர்களும் எல்லோரும் சொல்லக்கூடிய இந்த உடல் என்பது அழியக்கூடியது. பகையன்றால் சொல்றாரு இருப்பது பொய். எது இருக்குது? நம்முடைய உடம்பு என்பது இருக்கக்கூடிய இந்த உடம்பு என்பது பொய். இருப்பது பொய், போவது மெய். நீ இறந்து போவது இல்லை, அதுக்குள்ள நடக்க போகுது. இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி ஒருவருக்கும் தீங்கினை எண்ணாமே வருத்த தொந்தி நம்பது என்று நாம் இருக்க. நம்ம நினைச்சிருக்கோம் உடம்பு நல்லா ஆரோக்கியம் இல்லை, அது பார்த்துட்டு வருத்த தொந்தி நம்பது என்று நாம் இருக்க. நாய் நரி பேரை கடுது நம்பது என்று நாம் இருந்தான். அது நினைக்கிறது அது ரெடியா இருக்கிறது. அப்போ இந்த உடம்பால் என்ன பண்ணிட்டு இருக்கிறவர்கள் இல்லையா, ஊரெல்லாம் முடித்து அழைத்து பெயரினை மாற்றி பேருக்கு சூறையால் நாட்டினை கொண்டு போய் சுற்றிட்டு நீர்
சொல்றோம். அந்த திருமூலர் காலத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் இந்த உலக மாயை நமக்கு அற்றுவிடும். மாயை என்பதுதான் இருக்க நம்ம அத்தனை பேரையும் மயங்கி கொண்டிருப்பது மாயை. இந்த மாயை பற்றி காஞ்சி பெரியவர் ஒரு நூலில் இருக்கிறார், மாயாவாதம் என்று. அதை படித்து பார்த்தால் மாயையுடைய அத்தனை தன்மைகளும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். மாயை என்பது வேறு யாரும் அல்ல, மாயையும் சிவன் தான். ஏன்னா மாயை சைவ சித்தாந்தம் 3ஆக சொல்கிறது. சுத்த மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை. சுத்த மாயைக்கு ஒரு குறியீடு சிவன், சுத்த மாயைக்கு ஒரு குறியீடு மோகினி. அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, சுத்த மாயை என்பது அருவம். அதான் சொன்னேன், சிவனுக்கு யாரும் உருவம் சொல்ல, ஏன்னா எல்லாமே அருவம் தான். சிவன் அருவமாக இருக்கக்கூடிய அந்த இறை. ஆக சுத்த மாயை என்பது அருவம், சுத்த மாயை என்பது மோகினி, அருவுருவம். இந்த உருவத்துக்கும் அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளியில் ஒரு அருவுருவம் அப்படின்னு. அதை நாம் நினைக்கும் பொழுது, நாம் இறைவனை நினைக்கும் பொழுது, நமக்கு உதவி வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யார் மூலமாக வாழ்வோம்? யாராவது நம்ம தேடி வந்து சொல்லுவாங்க, சாப்பிடாம இல்லையா, சாப்பிடலாமா? யாருக்கு அவனுக்கு எப்படி நம்ம சாப்பிடாம இருக்கிறது தெரியாது. நம்ம மொத்த தெரியுது, சாப்பிடலையே, சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டு போறான்னு சொன்னால் நான் நினைக்கிறோம், இறைவா சாப்பிடாம பட்டியா இருக்கேன், இந்த மாதிரி பஞ்சம் ஆகிட்டு என்ன செய்ய தெரியல அப்படின்னு தவிசிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு வருவார், நம்ம இடத்துல யாருக்கு அனுப்புறாரு, அவர் அனுப்புறாரு நடு காட்டில் பஞ்சம் ஆகிட்டு இருப்போம். வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒழுங்கு நடக்கும், யாரோ தோணுவோம், எங்கேயும் வந்தாலும் தெரியாது. இதுதான் அருள். நாம் இறைவனை வாழ்ந்து வைத்திருந்தால் என்பது அருள் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவங்க இதெல்லாம் கண்டுபிடித்து வருவோம். அது நாம் இறைவனாக இருக்கக்கூடிய அருள். அது பிறகுதான் அசுத்த மாயை. இதற்கு அடையாளம் மான். மான், இந்த மானை ஏன்னா நம்மளை மனிதன் சொல்றாங்க, மானிடன் சொல்றாங்க. மானிடர் ஆன்மா மரணம் வீழாது. மானிடர் என்ன? மான் பிளஸ் இடர், அதுக்கு ஒரு குறியீடு தான் மான். இந்த மான்கிறது அசுத்த மாயை. நம்ம எல்லாருமே அசுத்த மாயை தான் இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளது நான் 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 அப்படிங்கிற ஆணவம் வருவதற்கு காரணமாக இருப்பது மான். இந்த மானை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மானை யாரு கட்டுப்படுத்த முடியும்? சிவபெருமானால் கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் கங்காளநாதர் கையில மான் சொல்றார். கங்காளநாதர் எங்க பார்த்தீங்கன்னா கையில மான் சொல்றார். மான் பிளஸ் இடர் வாணிடர். இந்த மான்லேன்னு சொல்லலாம். ஓமான், பெருமான், பெருமான், எஜமான், சீமான். இப்படிதான் இந்த மான் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான். இந்த மான் என்பது ஒரு விலங்கு அல்ல. சிவபெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விலங்கை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மான் என்பது அசுத்த மாயை, மாயமான். மாரிசன் மாயமான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாயமான் சொன்னால நாமும் போனதால நம்ம கையை போயிருக்கோம். ஆக இந்த மாயை என்பதை நாம் என்றைக்கு விட்டுவிடுகிறோமோ, இந்த மாயையிலிருந்து நாம் என்று வெளிவருகிறோமோ, அன்று நமக்கு அடுத்த படிநிலை வந்துவிடும். முதல் படிநிலை என்ன? நாம் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயில் போகிறோம், சாமி பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரியை சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான். 4 விஷயங்களில் ஒரே ஒரு விஷயம் சரியை. சரியை என்பது வழிபடுவது. அதுக்கு அடுத்த நிலை கிரியை. கிரியை என்பது அவனை மனதுக்குள் நாம் ஏற்கனவே எந்த கடவுளாக இருக்கலாம். ஏன்னா 6 சமயங்கள் இருக்குது. சைவம், வைணவம், கௌமாரம், சம்பரம், சாத்தம் அப்படின்னு 6 சமயங்கள் இருக்கு. கௌமாரம் சொல்லி முன்னை முதல் தெய்வமாக வைத்து வழங்கக்கூடியவர்கள் கௌமாரம். விநாயகரை முதலாக வழங்கக்கூடியவர்கள் காணாமல். சூரியனை வழங்கக்கூடியவர்கள் சாத்தம். அப்போ இந்த 6 சமயத்தில் உள்ளவர்களும் செய்யக்கூடிய அந்த செயல்களை எல்லாம்
கட்டுப்படுத்தக்கூடியது சிவன் ஒருவன் தான் அப்படின்னா செய்திக்கு நான் வாதம். ஆக இந்த மான் என்பதை சிவபெருமான் அந்த அசுத்த மாயை அடக்கக்கூடிய ஆற்றல் நம்மிடம் இருந்து அசுத்த மாயை விளக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சிவனைத்தான் நம்பி ஆக வேண்டும். அவரால் தான் முடியும் என்பதைத்தான் இந்த சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. ஆகவே நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாயை என்பது நமக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டெய்லி ஏதாவது ஒரு டிவி வாங்கிட்டு வரோம், 25,000 டிவி வாங்கிட்டு வரோம், அந்த டிவி செவரில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லி மாட்டும்போது பையனை சொல்றோம், எப்படி மாட்டலாம், நம்ம மாட்டும்போது கீழே போட்டுலாம், நமக்கு கோபம். ஏன்னா அந்த டிவி மேல நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு பற்று, பாசம். 25,000 வாங்குங்க, ரூபாய்க்கு ஒரு உடச்சிடலாம். இந்த மாயை நமக்கு விளைவிட்டா நிறைய பார்த்துக்கலாம். அதுதான் இன்சூரன்ஸ் இருக்கு, குடும்பம் போறான், இதெல்லாம் தெரியும் இருக்கு. ஆனா முதலில் வருவது கோபம், ரஜோகுணம். சற்குணம் ரஜோகுணம், சற்குணத்தில் இருக்கக்கூடிய மனம் ரஜோகுணத்துக்கு மாறும். அப்ப இந்த மாயை நம்ம உள்ளிட்டு இருக்கின்ற உலகம் இப்படிதான் போகும். எனக்கு எல்லாம் இப்படிதான் இருக்கும், ஜீவனம் இப்படிதான் இருக்கும், வீடு இப்படிதான் இருக்கும். கொஞ்ச நாள் டிகிரி சேர்ந்து மாற்ற வேண்டியிருக்கும். இது மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் மாயை உள்ளது. புரியணும் இல்லை நமக்கு இந்த இறப்பு பிறப்பு துன்பம் இன்பம் எல்லாம் ஒரே சமநிலையை நம்ம வச்சுருவோம். இப்படி சமநிலையை வைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் சிவனிடம் இருக்கிறது. அந்த சிவபெருமானை பாடிய முன்முறை பெற்று அருமையான சொற்களை அழைத்து இந்த மேடையிலே பேச அழைப்பதற்கு ஐயா மகசிரி அவர்களுக்கு இந்த சிவனையை பேரவை நிர்வாகிகள் இவ்வளவு நேரம் ஏதோ தெரியாமல் உரை அனைவரும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்ததற்கு என்னுடைய மனமான நன்றியை குறிப்பிட நன்றி. அதிகமான வார்த்தைகள் இந்த உலகத்திலே இருக்கின்ற வார்த்தைகளிலே ஓரிரு வார்த்தைகள் பேச முடியும். அப்படி பேசியே நமக்கு அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது.